கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் இயேசுவிடம் ஏதாவது குற்றம் கண்டுபிடித்தால் உடனே தேசாதிபதியாகிய பொந்தி பிலாத்துவிடம் ஒப்படைத்து விடலாம். அவர்கள் இவரை சிறைச்சாலையில் போட்டு யோவானை கொன்றது போல கொன்று விடுவார்கள் என்று சமயம் பார்த்து தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற சில வேவுகாரரை, அதாவது இயேசுவை உளவு பார்க்கிறவர்களை அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். அந்த வேவுகாரர்கள் இயேசுவிடம் வந்து தங்களை நல்லவர்கள் போல காண்பிக்கும்படியாய் நிதானமாய் பேசினார்கள். போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசம் பண்ணுகிறீர். தேவனுடைய சத்தியத்தை சரியாய் போதிக்கிறீர். நீர் எந்த மனிதனின் முகத்தையும் பார்த்து ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டீர் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா, நியாயம் இல்லையா? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். உடனே இயேசு அவர்கள் தந்திரத்தை புரிந்து கொண்டார். உடனே இயேசு, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடம் கொடுத்தார்கள். இதில் உள்ள உருவமும் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அவர்கள், இது ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையது பணம், ஆகவே பணத்தை ராயனுக்கு வரியாக செலுத்துங்கள். உங்களுடைய இருதயத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் நீங்கள் என்னுடையவர்கள் என்பதை மறைமுகமாக சொல்லுகிறார். அந்த பணத்தில் திபேரியு ராயனின் உருவம் பொறிக்கப்பட்டு இருந்தது. ஆகவே அவர் அவ்வாறு கூறினார். அந்த வேவுகாரர் இயேசுவிடம் வந்தவுடனே இயேசு, இவர்கள் யார், எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டார். இன்றைக்கு நாமும் அவரிடம் அனுதினமும் செல்லும்போது எதற்காக செல்லுகிறோம், என்ன கேட்கப் போகிறோம், கேட்கிறவைகள் நமக்கு தேவையா என்பதெல்லாம் உடனே அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருவர் இருந்தனர். அண்ணன் பெற்றோரை குளிரப் பண்ணி ஏமாற்றி தம்பிக்கு சேர வேண்டியவற்றையும் சேர்த்து வாங்கி கொண்டார். பெற்றோர் காலத்திற்கு பிறகு குடும்பம் பிரிந்து விட்டது. அப்போது சிலர் அண்ணனிடம் பேசிவிட்டு தம்பியிடம் சொல்லிவிடுவர். தம்பியிடம் பேசிவிட்டு அண்ணனிடம், உங்கள் தம்பி உங்களை இப்படி பேசினான் என்று கோல் சொல்லி கொண்டு இருந்தனர். ஒரு நாள் 2 பேர் தம்பியிடம் வந்து, தம்பி, நீ எப்படி இருக்கிறாய்? பாவம் நீ. உன் அண்ணன் உன்னுடைய பெற்றோரை மயக்கி உனக்கு சேர வேண்டியவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டான். இப்படி அநியாயமாய் எடுத்து 20 வருஷ காலம் ஆகிவிட்டது. இப்போது நீயும் அண்ணனும் எப்படி இருக்கிறீர்கள்? பேசுவீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு தம்பி, இது நடந்து அநேக வருஷங்கள் ஆகிவிட்டது. எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு எந்த குறைவும் வைக்காமல் குடும்பமாய் எங்களை நடத்தி வருகிறார். ஒன்றும் குறையவில்லை. ஆகவே நானும் அண்ணனும் நன்றாக பேசிக்கொள்ளுவோம். எங்களுக்குள் எந்த மனஸ்தாபமும் இல்லை. ஆகவே நீங்கள் எங்களை பற்றி கவலைப்படாமல் போய் வாருங்கள் என்றான். இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இப்படித்தான் நம் ஆண்டவரும் வேவுகாரர்கள் மனதை பார்த்து பதிலை கூறினார் என்று பார்க்கின்றோம். இயேசு சொன்ன வசனத்திலிருந்து ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அரசாங்கத்துக்கு என்ன செலுத்த வேண்டுமோ அதை அரசு சட்டப்படி செலுத்த வேண்டும் என்றும், ஆலயத்திற்கு எது முடியுமோ அதையெல்லாம் செலுத்த வேண்டும் என்றும், ஏழைக்கு உள்ளதை ஏழைக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு கேட்கிறார், மகனே மகளே, நீ மாத்திரம் எனக்கு வேண்டும், உன்னை எனக்கு கொடு என்கிறார். ஆகவே நம்மை அவருக்கு செலுத்தி ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய பணத்தை, வருமானத்தை கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு கொடுப்பது போல தன்னை உமக்கென்று அர்ப்பணிக்க உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமீன்.